சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையான படம். இது வந்து புது படம், புது டைரக்டர், எல்லாமே அறிமுக ஆக்டர்ஸ் தான் சொன்னாங்க. பட் இங்க வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. ஆனந்த் பாபு சாருடைய மகன்ன்றது வந்து யாருக்குமே தெரியல. பட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நடிக்கிறது ரொம்ப யோசிச்சு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டோட்டலா வந்து குடிகாரனுடைய சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் படமே இப்படி நடிச்சிருக்கிறாரு. பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நடிச்சிருக்காரு. என்ன அது மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. குடி வந்து எல்லா ஜென்ஸும் குடிக்கிறோம், அந்த குடினால வந்து எல்லாமே பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு குடிகாரங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து குடும்பத்தோட வாழ்றதுக்கு இல்லைன்றது ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் சார் வந்து வில்லனாவே பார்த்துருக்குறோம். பட் இந்த உருட்டுல ரொம்ப உருட்டி இருக்கிறாரு. 3க்கு 4 ஜோடி மாதிரி உருட்டி இருக்காரு. மிக அருமையா இருக்கு சார். எல்லா குடும்பத்தோட பார்க்கலாம். எல்லாமே இருக்கு, காமெடி, சீரியஸ்னஸ், மெசேஜ் எல்லாமே இருக்கு. குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரிங்க, நல்லா இருக்கு. இல்ல சீரியஸாவே 3 ஒய்ஃபையும் நல்லா பாத்துக்கிறாரு. அவர் குடிக்கல, 3 ஒய்ஃப் வச்சே குடிக்கல, டென்ஷன் ஆகல, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. 4வது ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க, அடி வாங்குவாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் கும்தாஜ் பேசுறேன். உருட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல வந்து எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. 3 ஹீரோ, 3 மொட்டை ராஜேந்திரனுக்கு பேரு 3 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின்னு நல்லா பண்ணிருக்காங்க. இதுல வந்து டைரக்டர் பாஸ்கர் சார் வந்து மூவி ரொம்ப டைரக்ஷன் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயின் வந்து ஒரு குட் மெசேஜ் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் நான் சொல்றதை விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளே மாத்திக்கலாம். நிறைய ட்ரிங்க் சாப்பிடுறவங்க நிறைய அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்க நிறைய சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்னாயிடுச்சுன்னா உங்க ஃபேமிலி லைஃப் பாதிக்கும். அதனால நீங்க எது இருந்தாலும் ஒரு அளவா நீங்க இது பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கும், நீங்களும் சந்தோஷமா இருக்கும், உங்களோட ஆரோக்கியம் சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா இந்த படம் பாருங்க. நான் சொல்றதை விட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் சொல்றதை விட. நன்றி. காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து டைரக்டர் சார் பண்ணிருக்காங்க, டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சிரிப்பா இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் சார் காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அவருக்கு 3 பொண்டாட்டி, கண்டிப்பா அவருக்கு மச்சம் இருக்கு, அவ்வளவுதான். படம் உண்மையில நல்லா இருக்கு. படத்துல வந்து மொட்டை ராஜேந்திரன் சாரோடைய நடிப்பு ரொம்ப அருமை, நல்ல ஒரு மெசேஜை சொல்ல வந்திருக்கிறாரு. பட் மெசேஜ் இல்லாம காமெடி தனமா பார்க்கும்போது படம் பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆகான்னு சொல்ல முடியாது, ஓகன்னு சொல்ல முடியாது, மீடியம் தான் நல்லா இருக்கு படம். டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் இருக்கு. படம் உருட்டு அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு காமெடியில் ஏதோ சொல்லுவாருன்ட்டு, பட் அது காமெடியில் நிறைவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கடைசி கனமான ஒரு மெசேஜை சொல்லிட்டாரு, அது நல்லா பார்க்க ரசிக்க மாதிரி இருக்கு. அவர் நாயர் சார் பேரனா பாராட்டணும். உண்மையிலுமே அந்த குடிகார தன்மைக்கு நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல மிகப்பெரிய பிளஸ் சொல்ல போனா ரீரிகானி பிளஸ். 2வது எடிட்டர் பல இடங்கள்ல பாராட்டக்கூடிய அளவு பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. பார்க்கலாம் சார். காமெடி செகண்ட் ஹாப்பா தனியா தொகுப்பா இருக்கனால இடையில கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்தா நல்லா இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல். பட் செகண்ட் ஹாப் ஓபன் பண்ணும்போது முழு காமெடி படம் மாதிரியே இருக்குது. உருட்டு பார்த்தா நல்லா இருக்குது. படம் வந்து போஸ்டர் பார்த்துட்டு போகும்போது ஒரு கிளாமரா இருக்கும், ரொம்ப சிஸ்டியா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே கிடையாது, ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம். ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா குடிக்கு எதிராக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து எதிர்பார்த்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. இப்போ ஹீரோயின் நல்ல ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, திடீர்னு பார்த்தா ஹீரோ இறந்துறாரு. அது ஏன்னு சஸ்பென்ஸாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஹீரோக்கு சரியான படத்தில் வாய்ப்பு இல்லை, ஸ்கோப் இல்லை. அது ஏன்னா அவரோட யதார்த்தமான ஒரு நடிப்பை காட்ட முடியல, சைலண்டாகவே இருக்காரு, அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃபி பிரமாதமாக இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் வந்து ஒரு 3-4 சீன் வராரு, சாங்ஸ் நல்லா இருக்குது. அவர் எப்பவும் பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் சீன்ஸ் மட்டும் காமெடியாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. அது புதுமுகங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த புதுமுகங்கள் காமெடி நல்லா இருக்குது. அதுமாதிரி வந்து நம்ம அந்த தாசிலா ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, மிக பரவாயில்ல பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். மொட்டை ராஜேந்திரனுக்கு 3 மனைவிகள் சொல்லி அந்த ட்ரெயிலரில் பார்த்தேன். ஸோ அது ஃபுல்லாக படமும் பார்த்தேன். அது படம் ஃபுல்லாக இல்லை, ஒரு 2 சீனு 3 சீன் இருக்குது, அவ்வளோதான். பட் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம், டைம் இல்லையான்னு தெரியல. படம் வந்து ஓகே, பார்க்கலாம். இல்லை, இது ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் தான், ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். இது வந்து ஒரு லவ்வர்ஸுக்கான படமே இல்லை. இது வந்து ஃபுல்லாக ஃபேமிலி படம் தான். முழுக்க ஒரு பேரண்ட்ஸு எப்படி தவிக்கிறாங்க, பசங்க லவ் பண்ணால் பேரண்ட்ஸ் எப்படி தவிப்பாங்கிறது தான் படம். அதான், மற்றபடி வந்து என்னென்ன படத்தை சில இடத்துல
ஃபில் பண்ணல, அதாவது சில சில கேரக்டரை ஃபில் பண்ணாம அப்படி இப்படி விட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் நல்லா பார்க்கலாம். காமெடிலாம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். என்னோட அப்பா அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சுப்பா. படம் நல்லா காமெடியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா காமெடியா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் மாறினா சரி. இது எல்லார் வீட்லயும் சொல்ல முடியாத ஒரு இதுவாக தான் இருக்கு. எல்லார் வீட்லயும் இது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த குடின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நல்லா சேர்ந்து வாழ்ந்து லைஃப் என்ஜாய் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். யாரோட ஆக்டிங்? மொட்டராஜன் சார் காம்போ நல்லா இருக்கு. அவங்க 3 பேரோட காம்போவும் நல்லா இருக்கு. படம் இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்த்து போனா ட்ரிங்க்ஸ் அடிக்காம அடிச்சு குடும்பத்தை கெடுத்துக்கிறாங்கல்ல, எல்லா லைஃபும் ஸ்பாயில் ஆயிடுது லேடிஸோட லைஃப் எல்லாம். அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தான் எடுத்திருக்காங்க படம். உருட்டு எல்லாரும் போய் தியேட்டர் வந்து பாருங்க. கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருந்தணும். எல்லாருடைய ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. எல்லாருமே நல்லா தான் இருந்தது. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா 3 ஒய்ஃப் இருக்கக்கூடாது. அதான் 3 ஒய்ஃப் இருக்கக்கூடாது. ஒரு ஒய்ஃப் இருந்தா போதும். 3 ஒய்ஃப் தேவையில்லை. நல்லா நடிச்சிருக்காருப்பா. படம் நல்லா இருக்கு சார். புரியல. குடும்ப படமா இருக்கும்னு பார்த்தா நல்லா தான் இருக்கு. அதாவது குடிக்காரங்களை வந்து திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுல. இல்ல என்ன சொல்றது தெரியல, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. காமெடிலாம் நல்லா இருக்கு சார். எனக்கு ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க. அவர் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாமான்னு தோணுது. ஆனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார். அது செம்ம காமெடியா இல்ல காமெடியா இருக்கு சார். அவர் வந்து நாட்டு மருந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஆனா நல்லா இது பண்ணியிருக்காங்க சார். வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆமா.